வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A cross B ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன் இல்லையா, தென் ஃபைண்ட் A and B கண்டுபிடிக்கணும். இது புரியறதுக்காகத்தான் இது போட்டிருக்கேன். இது எக்ஸாமில் போகணுன்னு அவசியம் இல்லை. அதாவது ஏல என்னென்ன நம்பர்ஸ் வந்துருக்கு பாருங்கள், 3யும் 5ம். ஸோ 3யும் 5ம் போட்டோம். பியில் பாருங்கள் என்னென்ன வந்திருக்கு, 2வும் 4ம். ஸோ 2வும் 4 போட்டோம். அப்போ ஏக்கு என்னது 3,5. பியோட வேல்யூ என்னது, பியிலோட டொமைன்லாம் என்னது 2,4. இது டொமைனுக்குள்ளே வர எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது டொமைன், இது கோடொமைன். அவ்வளோதான். இது டொமைன், இது கோடொமைன். அப்போ ஏங்கிறது டொமைனில் வர வேல்யூஸு, பிங்கிறது கோடொமைனில் வர வேல்யூஸ். இது ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம 1 டைம் தான் எழுதுவோம், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. 1 டைம் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பீசம் பாருங்கள். கிவன் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கிங்க. எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 இருந்தால் எவாலுவேட் f of -1 அண்ட் f of 2. இது ஈஸி. எக்ஸோட பிளேஸில் -1 போட்டு என்ன வேல்யூ வருதோ அதை f of -1. அதே மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், f of -1 பாருங்கள். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் -1 போட்டிருக்கோம். -1 the whole square -5 × -1 + 6. இப்போ -1 × -1 என்ன ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன போடுவோம் நம்ம, -1 × -1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 × 1 1. அப்போ 1. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 5 × 1 5 + 6. இதெல்லாம் ஆட் பண்ணால் 12. அடுத்து f of 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 2. அப்போ என்ன ஆயிரும், 2 ஸ்கொயர் -5 × 2 + 6. இப்போ 2 ஸ்கொயர் 4, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு. அதாவது இந்த சைன் கன்ஃபியூஸ் ஆகும் எங்களுக்கு அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ். இப்படி சேம் சைன் மல்டிப்ளை வந்ததுன்னா ப்ளஸ் தான் வரும். சேம் சைன் மல்டிப்ளையில் வந்ததுன்னா ப்ளஸ் தான் வரும். இதே இது ஆப்போசிட் சைன் இல்லை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸோ, இந்த மாதிரி ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா மைனஸ் தான் வரும். சேம் சைன் வந்ததுன்னா ப்ளஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா மைனஸ். இங்கே பாருங்கள், இது மைனஸ், இது ப்ளஸ், ஆப்போசிட் சைன். ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். இந்த +6 அப்படியே போட்டிருக்கோம். ஸோ 10 - 10 என்ன ஆயிரும், 0. அப்போ f of 2 = 0. இது நம்ம ஏற்கனவே ஆஃபரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம 1 by 1 ரிவைஸ் பண்ணுறோம். இந்த சம் ஈஸி. ஃபைண்ட் த HCF ஆஃப்னு கொடுத்துருக்கான். இந்த HCF இந்த 2 தடவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி பாருங்கள். ஆன்சர் HCF இந்த ஆன்சர் வரதான்னு செக் பண்ணிக்கிங்க. இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப்னு கொடுத்துருக்கான். டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கான். முதல்ல இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்தாங்கனாவே நம்ம என்ன பண்ணணும்னா அது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிச்சிக்குங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு -2 வரும், இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ராக்ஷனாக தான் வரும். ஸோ இது கண்டிப்பாக ஏபி இல்லை. ஸோ ஜிபியான்னு பார்த்துக்குங்க. இதோட ரேஷியோவும் 1. ஜிபினா என்ன பண்ணணும், ஜிபினா என்ன அர்த்தம், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். T2/T1. இப்போ 1/3 வரும். அதே மாதிரி T3/T2. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அப்போ அந்த ரேஷியோ சேமாக இருந்ததுன்னா ஜிபின்னு சொல்லுவோம். ஜிபி கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. அப்போ இதோட T2/T1 என்ன வருது, 1/3. அதே மாதிரி T3/T2 என்ன வரும், 1/3. ஸோ ரேஷியோ சேமாக வந்துச்சு, அதனால் இது ஜிபி. இப்போ ரேஷியோ புரிஞ்சிச்சுங்களா, 1/3. அடுத்து ஃபஸ்ட்டு வராதா ஏன்னு வச்சுக்குவோம். அப்போ A = 3. இதில் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸு 2 மார்க் சம்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போக போக ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வர எல்லா சம்ஸும் பார்க்கலாம். இப்போ சம் கேட்டிருக்கான். அப்போ S∞ ஃபார்முலா, சம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A/1 - R. A/1 - R. R சின்னதாக இருந்தால் 1 - R போடுவோம். R பெருசாக வந்துருச்சு, 1 > 1 விட பெருசாக வந்துருச்சுன்னா R - 1 போட்டுக்குவோம். சரிங்களா. அப்போ A/1 - R. அப்போ 3/1 - R என்ன வருது, 1/3. இப்போ இதுக்கு 1 - 1/3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 - 1/3. அப்போது இந்த டினாமினேட்டில் உள்ள 3 மேலே ஓடி போயிடும். டினாமினேட்டில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா
டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அதோட டினாமினேட்டர் மேலே ஓடி போயிடுவான். அப்போ இது 3 மேலே ஓடி போயிட்டான். அப்போ 3 × 3 / 3 - 1 2 ஆயிடுச்சு. இப்போ 3 × 3 9/2. இது புரியுதான்னு பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷனில் வர டினாமினேட்டர் இந்த 3 டினாமினேட்டர் மேலே ஓடி போயிடுவான். சரிங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் சம்மு. ஏ கொடுத்துட்டான், மேட்ரிக்ஸில் ஏ கொடுத்துட்டான், பி கொடுத்துட்டான், ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபினா ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, 7 ஞாபகம் வச்சுங்க. 7 மாதிரி மல்டிப்ளை பண்ணும். இங்கே போட்டிருக்கான் பாருங்கள். அதாவது ஒரு ரோ ஒரு காலம், அதே ரோ அடுத்த காலம். ஒரு ரோ எடுத்தால் இங்கே உள்ள எல்லா காலமும் முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் அடுத்த ரோக்கே போகணும். இப்போ ஒரு ரோ எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த ரோ ஃபுல்லாக கொடுத்துட்டு வரும். அப்போ இந்த ஒரு ரோவை எடுத்தால் இந்த எல்லா காலமும் கொடுத்துடணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் இன்ட்டு பண்ணுங்கள். 1 × 1 1, -1 × 1 -1. புரியுச்சா? அடுத்து அதே ரோ அடுத்த காலம். அப்போது இதே ரோ அடுத்த காலம். அப்போ 1 × 1 1. அடுத்தது பாருங்கள், -1 × 1. இப்போ -1. இப்போ ஒரு ரோ முடிச்சிட்டோம். நீ அடுத்து இந்த ரோ எடுக்கணும். அப்போ -1 × 1 -1 1 × 1 1. இப்போ இந்த ரோவில் இந்த ஃபஸ்ட்டு காலம் முடிச்சிட்டோம். அடுத்து இதே ரோவில் அடுத்த காலம். -1 × 1 -1 1 × 1 1. இப்போ 1 - 1 0, 1 - 1 0, -1 + 1 0, -1 + 1 0. இப்போ எல்லாமே 0 ஆச்சு. ஆன்சர் இஸ் 0. அவ்வளோதான். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸ்லோப்பு வச்சு ஒரு சம் வந்துக்கிட்டே இருக்கும். கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ஸ்லோப்போட ஃபார்முலா என்னென்னா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. சரிங்களா? இதே இது ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோ ஃபார்முலா y = mx. அந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்லோ ஃபார்முலா வந்து இப்போ mx + cன்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்லோப் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப்புன்னு எழுதுவோம். அந்த மாடல் சம் வரும்போது நான் டீப்பாக சொல்லித்தரேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. இல்லைனா y1 - y2 / x1 - x2வும் போடலாம். y2 - y1 / x2 - x1ம் போடலாம். இல்லை y1 - y2 / x1 - x2வும் போடலாம். அப்போ இங்கே முதல்ல எழுதிக்கிங்க, இது x1 y1, இது x2 y2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். y2 2 - y1 இப்போ 1, x2 -3 -6 இப்போ +6 ஆயிடுச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். அதான் இதுதான் வந்து ஸ்லோப்பு. அடுத்த போகலாம். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி வச்சு சம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர் வச்சு சம் வருது. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஆஃப் இயர்லிக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான சம்ஸு, ரிப்பீட்டட் சம்ஸு, பழைய கொஸ்டின்லேருந்து இது வர்ற மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம் போட்டுக்கிட்டே வரோம். எல்லா சாப்டரும் கவர் ஆகிற மாதிரி 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.